Welcome back to Skill Up with Stan channel. இன்னைக்கு நம்ம troubleshooting series in Microsoft Azureல general troubleshooting approach நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். தென் என்னுடைய நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ், எக்ஸாம்பிள் கம்ப்யூட், வர்ச்சுவல் மெஷின், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், ஆப் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அதுல இருந்து நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து ரெசல்யூஷன் கொண்டு போக முடியும் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித் நம்ம ஜென்ரல் ட்ரபிள் ஷூட்டிங் அப்ரோச் எப்படி இருக்கணுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலையா, இல்லை மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகலையா, இல்லை வந்து அஜூர்ல இருக்கிற ஏதோ ஸ்பெசிஃபிக் ரிசோர்சஸ் ஒர்க் ஆகலையான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிசோர்சஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அஜூர் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து portal.azure.comல தான் லாகின் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம் அஜூர் பிளாட்ஃபார்மை. பட் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா status.azure.comன்ட்டு அவங்க வந்து they have given a portal where we can go and check நம்மளுடைய சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம்ஸ் இருக்கா, வார்னிங் இருக்கா, தென் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் ரிலேட்டட் டு வெப் அப்ளிகேஷன் லினக்ஸ் ஆர் நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இதில் ஏதாவது டவுன் டைம் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வார்னிங் இல்லை கிரிட்டிக்கல் அலர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா then we can get to understand that some service in some specific region is not keeping well. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவுட்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு தேட். அதில் அது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் கெட்டிங் அலர்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டவுன் டைம்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூல் பி கெட்டிங் நோட்டிஃபைட். இப்போ நமக்கு வந்து இப்போ குளோபலாக எதுவும் அவுட்டேஜ் இல்லை, எந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயும் அவுட்டேஜ் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா portal.azure.comல உங்களுடைய அஜூர் சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு தனியாக கன்சோல் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப் டு டேக். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஒரு அஜூர் டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சர்வீசஸ் ஒர்க் ஆகலை, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸோடைய பைப்லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டுது, ஸோ மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் சிஐசிடி பைப்லைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய status.dev.azure.comல போயிட்டு we have to find out whether there is any issues with regards to Azure DevOps. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் டெவாப்ஸோடைய ஸ்டேட்டஸ் இங்கே பார்க்க முடியும். ஸோ அஜூரோடைய கோர் சர்வீசஸ், அஜூரோடைய போர்ட்ஸ், அஜூரோடைய ரெப்போஸ், ஸோ பைப்லைன்ஸ் இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிகிரேட் ஆயிருக்கா, இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்கா, இல்லை ஏதாவது அட்வைசரி அலர்ட்ஸ் இருக்கான்றது நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து பாஸ்ட் ஈவெண்ட்ஸும் போயிட்டு நம்ம ஹெல்த் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் RSS ஃபீட் வந்து எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் அலர்ட்ஸ் ஃப்ரம் notifications from Microsoft. நாட் ஓன்லி திஸ், நீங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய அலர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு, ஃபீட்ஸ்லாம் இருக்கு, நிறைய ட்விட்டர் ஹேண்டில்லாம் இருக்கு, லிங்க்டின்ல அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு ட்விட்டர் ஹேண்டில்ஸ் ஸோ தட் நீங்க குயிக்கா வந்து யூ வில் கெட் நோட்டிஃபைட் அபவுட் தேர் அவுட்டேஜஸ். ஓகே, தட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஆக்சுவலி. ஸோ status.azure.com பார்க்கலாம், இல்ல status.dev.azure.com based on your role. cloud ops இருந்தீங்கன்னா status.azure.com is the first page to land. நீங்க Azure DevOps டீம்ல இருக்கீங்க அப்படின்னா then status.dev.azure.com is the page that you might have to land first. So then நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சர்வீஸ் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா, நம்ம ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், நீங்க டெனன்ட் லெவல்ல பார்க்கலாம், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பார்க்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஆப் சர்வீஸோ இல்லை வர்ச்சுவல் மெஷினோ மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா இங்க பார்க்கலாம். ஓகே, ஆல்சோ இஃப் தேர் ஆர் எனி பிளான்ட் மெயின்டெனன்ஸ், இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல ஒரு பிளான் மெயின்டெனன்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க, ஸோ தேர் இஸ் a specific virtual machine which has got
SQL SQL வந்து அதில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதில் SQL 2016 இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக சம் பிளான்ட் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிளான்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ கோ பேக் டு ஹிஸ்டாரிக்கல் எதுவும் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஹெல்த் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு நான் எனக்கு வந்து லாஸ்ட் வீக்ல என்ன நடந்தது, லாஸ்ட் 1 மந்த்ல என்ன நடந்தது, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன இம்பாக்ட் ஆச்சு, என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்தது, ஸோ அதோடைய கம்ப்ளீட் இஷ்யூ அப்டேட்டும் இங்கே இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பர்பஸ்க்காக பண்ணுறாங்க, இது எந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து இம்பாக்ட் பண்ணுது, ஓகே. ஸோ எந்த டார்கெட் அதுன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ரீச் அவுட் டு SQL Server VM@microsoft.com. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் வெர்ச்சுவல் மிஷினில் SQL Server இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது. அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு PDL ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு query பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு தேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த டவுன்லோட் சம்மரி as PDF இந்த டாக்குமெண்ட் போயிட்டு நீங்கள் ரீட் த்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழகா டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா தே வில் கிவ் யூ சம்மரைஸ்ட் இன்புட். இதை கூட நீங்க வந்து ஒரு ஹெல்த் ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட் இல்ல ரூட் காஸ்ட் அனாலிசிஸ் டாக்குமெண்டா கூட நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ட்வீட் அட் அஷ்யூர் சப்போர்ட்னு ஒரு ஹேண்டில் இருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் கூட நீங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ தட் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் கோயிங் ஆன். அஷ்யூர் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நீங்க கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்டார்ட் கெட்டிங் நோட்டிபிகேஷன்ஸ் ஃப்ரம் ட்வீட் அட் அஷ்யூர் சப்போர்ட். ஓகே, நீங்க இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மொபைல் ஆப்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. சிமிலர்லி ஸோ ஹெல்த் அட்வைசரிஸ் இருக்கு, செக்யூரிட்டி அட்வைசரிஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் அட்வைசரி வந்து அஜூருடைய பிளாட்ஃபார்ம் அவங்களுடைய பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ் தேர் எனி கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் தட் தே ஆர் மேக்கிங். அந்த சேஞ்சஸ் மேக் பண்றதால உங்களுடைய சர்வீசஸ் ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஒரு வெர்ஷன்ல ரன் பண்றீங்க, அந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகாம போக வாய்ப்பு இருக்கா? ஸோ உங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்ல மாடிஃபை பண்ணும்போது உங்களுடைய என்விரான்மெண்ட்ல அதோடைய சப்சீக்வெண்ட் இம்பாக்ட் இருக்குமான்றது தான் ஹெல்த் அட்வைசரியில் சொல்லுவாங்க. இப்போ இன்கேஸ் ஏதாவது ஃபீச்சர் டெப்ரிகேட் பண்ண போறாங்க இல்லை அவங்க வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்டென்ஷன் தேவையானது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க ஹெல்த் அட்வைசரி வழியா. ஸோ செக்யூரிட்டி அட்வைசரின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம். இப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட் கிடையாது. நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அஜூருடைய போர்ட்டலுக்குள்ள ரன் ஆகிற இஷ்யூஸ் அதுக்கெல்லாம் வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இல்ல வந்து செக்யூரிட்டி டூல்ஸ் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். இது என்னன்னா மைக்ரோசாஃப்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, இல்லை இமீடியட்டா வந்து ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி இருக்கு அது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டட் அலர்ட்லாம் இங்க செக்யூரிட்டி அட்வைசரியில வரும். So any planned maintenance in their infrastructure, any security related vulnerability issues that is going on in their infrastructure, அதெல்லாம் நமக்கு notify பண்ணிட்டு they will start working and fixing on that. ஓகே, ஹிஸ்டாரிக்கலா நடந்த ஹிஸ்ட்ரி, ஹெல்த் ஹிஸ்ட்ரி இங்க பார்க்கலாம். கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரிசோர்ஸை நான் வந்து மானிட்டர் பண்ணணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அஜூரோடைய டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அதை மானிட்டர் பண்ணணும். இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்லி மானிட்டர் எனி காஸ்மோஸ் டேட்டாபேஸ் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அலர்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் நோட்டிஃபைட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, தே வில் எனேபிள் ஹெல்த் அலர்ட் ப்ரோஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ வார்னிங் வரும்போதே அலர்ட் கான்ஃபிகர் பண்றது. வார்னிங்ல என்ன பண்ணுவாங்க, மோஸ்டா ஒரு PDL ஒரு இமெயில் அட்ரஸ் இல்லை ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு வந்து வார்னிங்கை வந்து அலர்ட் அனுப்புவாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு டிக்கெட்டாக கிரியேட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அட்வைசரிக்கு வந்து இனிஷியலா வார்னிங் டைம்ல வந்து சென்ட் இமெயில், தென் இட் வில் கிரியேட் டிக்கெட் இன் சர்வீஸ் நவ் இல்லை வெப்புக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டிங் டூல் ITSM டூல்ல வந்து ரெமெடியோ இல்லை சர்வீஸ் நவ்லையோ போயிட்டு ஒரு டிக்கெட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றது வந்து கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க.
ஸோ எப்பயுமே ஹெல்த் அட்வைசரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்மளுடைய சர்வீசஸ் வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆக போகுது, இல்லை டிப்ரிகேட் ஆக போகுது, இல்லை அவங்க அப்கிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு அட்வைசரி ரிப்போர்ட் வரும். ஸோ இதை நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை வந்து நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹெல்த் அலர்ட் போனீங்க அப்படின்னா இதுல ஆட் சர்வீஸ் ஹெல்த் அலர்ட், சும்மா ஒரு டெஸ்ட் அது கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்வீசஸ்ல ஈஸ்ட் யூஎஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கான்ஃபிகர் ஆக்ஷன் குரூப். இதுல வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு என்னுடைய ரிசோர்ஸ் குரூப், இதுதான் என்னுடைய ரிசோர்ஸ் குரூப். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன், சென்ட் அலர்ட் ஃபார் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் சர்வீஸ் ஹெல்த் இஷ்யூன்ற மாதிரி ஜஸ்ட் நான் வந்து ஒரு இது கொடுத்துக்கிறேன், ஒரு டிஸ்பிளே நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். தென் வந்து இதுல நோட்டிபிகேஷன் வந்து இமெயில் அனுப்ப போறீங்களா, இல்ல எஸ்எம்எஸ் அனுப்ப போறீங்களா, இல்ல என்ன பண்ண போறீங்கன்றதை இங்க நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பெசிஃபிக்கா அந்த அஷூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் இதுக்கு நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல இமெயில் அலர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இமெயில் அலர்ட்னு கொடுத்துக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு நேமிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ரைட் சைடில் இமெயில் செலக்ட் பண்ணிட்டு நான் என்னுடைய இமெயில் கொடுத்துக்கிறேன். skillup@gmail.com. நீங்கள் இமெயிலில் எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இல்லை வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம், வாய்ஸ் கால் அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும், ஐடிஎஸ்எம்மோட டூல் சர்வீஸ் ஒரு ரெமெடி கூட இன்டெகிரேட் பண்ணணுமா, இல்லை வெப்புக் கூட வழியாக நம்ம ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம்க்கு இன்டெகிரேட் பண்ணணுமா, இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லை சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணணும், நீங்களே வந்து ஒரு ரன் புக்கை ட்ரிகர் பண்ணிட்டு ஆட்டோ ஹீல், செல்ஃப் ஹீல், இல்லை ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னா மட்டும் நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம். இது பண்ணிட்டு நீங்க ரிவ்யூ அண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஆக்டிவா நம்ம போயிட்டு ஒரு சர்வீஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்ரோச். ஓகே, நீங்க எல்லா சர்வீசஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஜென்ரலா இதை ஃபாலோ பண்ணலாம். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வர்ச்சுவல் மிஷின் ரிலேட்டட் ட்ரபிள் ஷூட்டிங், ஸ்டோரேஜ் ரிலேட்டட் ட்ரபிள் ஷூட்டிங், நெட்வொர்க், அது மாதிரி நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நீங்க அஷூரோடைய இஷ்யூவை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும் ஜென்ரலா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.